Today class is social. The topic is Unit 1, how the state government works. Last class I will teach about how the state government introduction and the state executive. So state executive யார் இருந்தா அப்படின்னா கவர்னர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் ஐ வில் டீச் அபவுட் த கவர்னர். திஸ் கிளாஸ் கண்டினியூ திஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். ஸோ அவரோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ அவரோட அதிகாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஷல் வி கோ டு த கிளாஸ். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். The governor is the nominal executive in a state. All the executive powers of the state are vested upon his own decision or taken in his name. He appointed the chief minister and the council of ministers. So என்ன அப்படின்னா கவர்னர் அப்படின்றவர் தான் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோட ஒரு நாமினல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை வந்து ஸ்டேட்டை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நியமிக்கப்பட்டவர் தான் அந்த கவர்னர். ஸோ எல்லா அதிகாரமும் அவங்கக்கிட்ட இருக்குது, ஸ்டேட்டோட எல்லா அதிகாரமும் இருக்குது. ஸோ அவர் டிசிஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரமும் இருக்குது. ஸோ பேரளவில் வந்து டிசிஷன் வந்து எடுக்கிறதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. முதலமைச்சரை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி மற்ற அமைச்சர்களையும் யார் நியமிக்கிறார் அப்படின்னா இவர் தான் நியமிக்கிறார். யார்? கவர்னர். ஓகே, செகண்ட் பாயிண்ட், ஹீ மேக்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் சச் அஸ் த அட்வொகேட் ஜெனரல், சேர்மேன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் அதர்ஸ். ஸோ என்ன அப்படின்னா அது இல்லாத சில பேரை இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. எதில் அப்படின்னா மாநில அரசாங்கத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ யார் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல். ஸோ வந்து நீதி, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனையான அட்வொகேட் சட்ட வல்லுநர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. சேர்மன்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ பப்ளிக் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து இவர் வந்து நியமிக்கிறாரு. ஸோ third point, the president imposed emergency in a state under Article 356 on the basis of the report of the governor. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி காலகட்டம் ஏற்படுது. ஸோ எல்லாம் ஆட்சியில் ஏதாவது பிரச்சனை, ஸோ யாரும் கண்ட்ரோலுக்கு வரல, ஏதாவது ரொம்ப முக்கியமான, ஸோ ஆர்டிக்கிள் 356 படி பிரசிடெண்ட்டோட இம்ப்ளிமெண்ட் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் தான் ஸ்டேட்டை வந்து நிர்வகிக்கிறாரு. ஸோ ரிப்போர்ட் பண்ணி நியமிக்கிறாரு. த கவர்னர் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் த சேலஞ்சர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கவர்னர் தான் என்னென்னா நம்ம மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் சான்சலர் வேந்தராக வந்து இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கவர்னர் தான். ஹீ சம் ஒன் அண்ட் த ப்ரொக்ரெசிவ் த செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் and he can dissolve the legislative assembly. ஸோ என்ன அப்படின்னா ஏதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து நடத்தணும், இல்லைன்னா அவங்க அது யாரையாவது கலைக்கணும், அசம்பிளியில் வந்து டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இவர் மூலியமாக தான் வந்து நடக்கும். யார் மூலியமாக அப்படின்னா கவர்னர் மூலியமாக. மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் த அப்ரூவல் ஆஃப் த கவர்னர். த கவர்னர் மே promulgate ordination when the legislative assembly are both the houses of the legislature, when there are two houses are not in a section. So money bill அப்படின்றது, மணி பில் அப்படின்னா நம்ம சட்டத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இந்தந்த சட்டத்திட்டங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ பட்ஜெட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்தந்த நலத்திட்டங்களை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் யாருன்னா கவர்னரோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் வந்து அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்தந்த திட்டங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறோம், ஸோ இதுக்கு இவ்வளோ அப்படின்றது வந்து கவர்னரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியும். ஸோ மணி பில் மீன்ஸ் பட்ஜெட், அந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்கிறது வந்து அப்படி தான் வந்து செய்வாங்க. ஸோ அது இல்லாத ஆர்டினரியாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 2 ஹவுஸ்லேயுமே 2 ஹவுசஸ்
அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ் இது ரெண்டு லெஜிஸ்லேட்டிவ்லேயும் நாட் இன் ஏ செக்ஷன். இவர் இல்லாத எந்த ஒரு சட்டமும் வந்து தொடங்க மாட்டாங்க. ஸோ இவர் கண்டிப்பாக வந்து அந்த சட்டங்கள் கண்டிப்பாக வந்து அசம்பிளியில் வந்து இருப்பார். செக்ஷன் வந்து ஸ்டார்ட். The governor may nominated one members for this Anglo-Indian community to the legislative assembly if there are Anglo-Indian peoples in the state and when they are not dual representing in the state legislative. He may also nominated 1/6 members of the legislative council for among the persons who are expert in this field of science, literature, ஆர்ட்ஸ், சோசியல் சர்வீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். ஸோ என்ன அப்படின்னா கவர்னர் அப்படின்ற வந்து மெனி நாமினேட்ஸாக வந்து ஒரு மெம்பராக வந்து கவர்னர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து ஒரு மெம்பரை வந்து எதுக்கு தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆங்கிலோ இந்தியன் பீப்புள் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் வந்து இருப்பாங்க. ஸோ அது இல்லாத 1/6 மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவையில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மீன்ஸ் சட்ட மேலவை, ஓகேவா? ஸோ அதில் வந்து பர்சன்ஸை வந்து தேர்ந்தெடுப்பார். அவர் எந்த ஃபீல்ட்லேருந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா சயின்ஸ், அறிவியல், இலக்கியம், ஆர்ட்ஸ், கலை, சமூக சேவை, அப்புறம் கோஆப்ரேட்டிவ், இந்த சேவைகள் இந்த மூமெண்ட்ஸில் இருந்து வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அவை தான் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மட்டும்தான் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்டேட் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. மேலவை அப்படின்றது கிடையாது. அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தமிழ்நாட்டில் கிடையாது. ஓகேவா? ஸோ 2 அவையில் ஒரே அவை தான் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. த ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லீட் before the legislative with the approval of the governor. The governor must give his assent to all the bill passed in the legislative including money bill. The contingency fund of the state is also placed at the disposal of this governor. So என்ன அப்படின்னா ஒரு வருடத்தோட பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவில் வந்து போய் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா கவர்னர்கிட்ட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்ரூவல் வாங்கணும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பில்லை வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதில் எதுவும் அடங்கும் அப்படின்னா மணி பில், அதுவும் வந்து இதில் அடங்கும். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் பிளேயர்ஸில் வந்து இவ்வளோ அப்படின்றத கவர்னருக்கு வந்து டிபாசிட் பண்ணுறது தான் அவரோட வேலை. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சிச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ பொசிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னர் வந்து என்னென்ன பொசிஷன்ஸில் இருக்கார்? த பொசிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் கம்பேர்ட் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா as a nominal executive, but the governor is not always a nominal executive. He can exercise his power in the real section on some occasions. He act as an agent of this central government. ஸோ அவரோட கவர்னர் ஸ்டேட் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து கவர்னரை வந்து அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் எல்லா பவர்ஸ் நிர்வாகத்துக்கான அனைத்து பதவிகளையும் யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா கவர்னருக்கு தான் வந்து கொடுக்கப்படுது. ஸோ கவர்னர் அப்படின்றவர் வந்து வெறும் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் வந்து கிடையாது. ஸோ எல்லா ரியல் பவர்ஸும் அக்கேஷன்ஸ்க்கும் வந்து அவருக்கு வந்து உரிமை இருக்குது. ஸோ கேன் எக்ஸசைஸ் அவரால் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் is a state, therefore he is responsible for maintaining relations between the central government and the state government. The governor may advise the council of ministers when faces difficult situation. The president declare emergency in the state on the basis of the report of the governor regards the law and order situation in the state. The governor take independent decisions while exercising discretionary powers. He may seek information from the Council of Ministers regards variation act of this government. ஸோ என்ன அப்படின்னா
அவரோட பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னா அவர் தான் வந்து என்னென்னா பிரசிடெண்ட் தான் வந்து இவரை நியமிக்கிறாரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆலோசனைகள் சொல்கிறாங்களோ அத்தனையும் வந்து ஸ்டேட்டில் வந்து ஃபாலோ பண்ணுவார். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா கவர்னர் தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்புக்கு பாலமாக இருக்கிறது யார் அப்படின்னா கவர்னர் தான் வந்து இருக்கார். ஸோ கவர்னர் வந்து என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அந்தந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அட்வைஸ் வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி பிரசிடெண்ட் வந்து டிக்ளரேஷன் எமர்ஜென்சி டிக்ளரேட் பண்ணக்கூட ஸ்டேட்டில் வந்து கவர்னர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை ஆர்டர்ஸை ஒபே பண்ணி அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா கவர்னர் தான். ஸோ கவர்னர் அப்படின்றது ஒரு இண்டிபெண்டனாக டிசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடிய டிஸ்கிரிஷன் பவர்ஸ் வந்து அவருக்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, வேரியேஷன் ஆக்டிவிட்டி, கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லாம் கொடுக்கறது யார் அப்படின்னா கவர்னர் தான் வந்து கொடுக்குறாரு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, குட். ஸோ இன்னைக்கு டாபிக் இதோட முடிஞ்சது. ஐ வில் கண்டினியூ நெக்ஸ்ட் டாபிக், த சீஃப் மினிஸ்டர் லா, next class. Okay, I will give the homework. The homework is 2 questions are homework. How is the chief minister appointed? How is the council of ministers formed? These 2 questions are homework. Write it and send me in a WhatsApp group. Thank you.